எனக்கு ஒரு விஷயம் தாங்க புரியல. இப்ப திமுக அதிமுக அப்படின்ற ஒரு டாக் வருது அப்படின்னா அதை ஆதரிச்சும் வந்து சில திமுக அதிமுக ஸ்போக் பர்சன்ஸ் பேசுறாங்க. இது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயங்க. ஜெயலலிதா அவர்களை வந்து சட்டமன்றத்துல எந்த அளவுக்கு திமுக இழிவுபடுத்தினாங்க அப்படின்றத வந்து திமுகவினர் மறந்துட்டாங்களா இல்ல அதிமுகவினர் மறந்துட்டாங்களா? அதே சமயம் வந்து முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களை வந்து நள்ளிரவுல கைது பண்ண ஜெயலலிதா அவர்களை வந்து திமுக அதிமுக நிர்வாகிகள் மறந்துட்டாங்களா, தலைவர்கள் மறந்துட்டாங்களா அப்படின்றது தெரியல. சரி, இந்த எலெக்ஷனே நீங்க எடுத்துக்கங்களேன். அடிமை பழனிசாமி அப்படின்ட்டு வந்து உதயநிதி விமர்சனம் பண்ணாரு. பால்டாயில் அப்படின்ட்டு வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து விமர்சனம் பண்ணாரு. இந்த ரெண்டு கட்சிகளையும் மக்கள்கிட்ட என்ன சொல்லி ஓட்டு கேட்டாங்க? திமுக வர வேணாம், எனக்கு ஓட்டு போடு அப்படின்னு அதிமுக கேட்டுச்சு. அதிமுக வரக்கூடாது, எனக்கு ஓட்டு போடு அப்படின்ட்டு வந்து திமுக கேட்டுச்சு. இப்போ ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து பேசுறாங்க அப்படின்னும் போது இது எப்படி ஏத்துக்கிறது அப்படின்ட்டு வந்து தெரியலங்க. சோ அப்ப நீங்க ஒரு பதவிக்காக விஜய் அவர்கள் வரக்கூடாது அப்படின்றதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவாங்களா அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல தான் மக்கள் வந்து பாக்குறாங்க. மக்களுடைய அந்த வெறுப்பை நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுதுங்க. அதாவது இரு பெரும் துருவங்கள் எப்படி ஒரே ஒரு நேர்கோட்டில் வர முடியும் அப்படின்ற ஒரு கேள்விதான் இருக்கு. திமுக அப்படின்னாவே அவங்களுடைய பிரதான எதிரி அதிமுக, அதிமுக அப்படின்னாவே அவங்களுடைய பிரதான எதிரி திமுக அப்படின்ற கூடிய சூழல்ல ஒரு புதுசா மக்களுடைய ஆதரவை பெற்று வராரு, ஆனா நாங்க அவங்களை ஆட்சி அமைக்க விட மாட்டோம், எவ்வளவு எங்களால முட்டுக்கட்டை போட முடியுமோ அதை நாங்க போடுவோம் அப்படின்னு சொல்றதுலாம் வந்து எந்த வகையான அரசியல் அப்படின்றது வந்து எனக்கு தெரியலங்க. அண்ட் அதே மாதிரி ஒருவேளை இந்த முடிவு எடுக்கப்பட்டால் தமிழக மக்கள் இந்த ரெண்டு திராவிட கட்சிகளையும் வந்து கூண்டோடு அழிப்பாங்க அப்படின்றது அவங்க இங்க நிதர்சனமான உண்மை. இது ரெண்டு கட்சிகளுக்குமே தெரியும். நம்ம இப்ப இந்த ஒரு 5 வருஷம் பதவிக்காக நம்ம இந்த ஒரு டெசிஷன் எடுத்தோம் அப்படின்னா இதுக்கான விலையை நம்ம லைஃப் லாங் கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்றது வந்து கண்டிப்பா திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியும், திரு எடப்பாடி அவர்களுக்கும் தெரியும். சோ அதனால சொல்றேன், இந்த ஒரு முடிவை அவங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. சோ இதை நம்பி வந்து ஸ்போக் பர்சன்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களோட நிலைமை தான் ரொம்ப ரொம்ப பரிதாபமா இருக்கு. அப்புறம் நீங்க சொல்ற கொள்கை எங்கதாண்டா இருக்கு எனக்கு வந்து தெரியல. சோ இந்த கேள்விகளை மக்களே வந்து கேட்பாங்க. நீங்க போகக்கூடிய ஒவ்வொரு இடங்கள்லயும் வந்து மக்கள் கண்டிப்பா வந்து கேட்பாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு வரலாற்று பிழையை ரெண்டு கட்சிகளுமே பண்ண மாட்டாங்க அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன்.